ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் வருகிற நாம் ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்திலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவதற்காக இந்த நாளில் கூட 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மையை ஒரு மனிதன் அணிந்து கொள்ள வேண்டுமோ? இன்றைக்கு நிறைய நேரங்களில் எப்படி நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் வேதம் அழகாக சொல்லுது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனத்தாழ்மையை ஒரு மனிதன் அணிந்து கொள்ளமா? அப்போ பெரியவர்களுக்கு நம் கீழ்ப்படுகிறவளாய் மாறும்போது அது ஒரு மனத்தாழ்மை. அப்படின்னா சொல்றது, அவர்னா சேர்த்து அவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்க முன்னாடி நீங்கள் உடனே எழுந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு மனத்தாழ்மை. ஒரு காரியம் சொல்கிறாங்க செய்கிறப்பா அப்படின்ட்டு மனத்தாழ்மை. இன்றைக்கு நிறைய நேரங்களில் இப்படியாப்பட்ட தாழ்மை ஒரு மனிதன் அணிந்து கொள்வது இல்லை. ஒருவன் பாருங்க உயர்ந்தவனாய் மாறுகிறான்னா கழுத்தில் செயின் போட்டு கொள்ளுகிறான். நான் இப்படி வசதியாக இருக்கிறோம், காதில் மூக்கில் மாட்டி என்ன பண்ணுறாங்க, தங்களை ஒரு மேன்மையாக காமிச்சிருக்காங்க. ஒரு சிலர் உடைகளை அணிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவைகள்னாலே நாங்கள் இப்பொழுதெல்லாம் பாருங்கள் இப்படி உயர்ந்து இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் காண்பிக்கிற நீங்கள் வீடுகளை பாருங்கள் கட்டி நல்லா அழகுபடுத்தி வைக்கும்போது இவங்க நல்லா பணக்காராயிட்டாங்க, முதல்ல எப்படி இருந்தாங்க தெரியுமா, இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்படிக்கு நீங்கள் வைத்துக் கொடுங்க. அநேகர் பேசும்படிக்கு உங்களை காண்பித்துக் கொடுங்க. கரெக்ட். எல்லாம் செய்த நீங்கள் ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுட்டீங்க. எதுவும் செய்யாமல் விட்டீங்க தெரியுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொண்ட நீங்கள் மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு நடக்கிறீங்களா? அதுக்கு தான் சொல்றாரு, மனத்தாழ்மையை உனக்குள்ள இதயத்தில் வைத்துக்கொண்டு சொல்ல அணிந்து கொள். அந்த மனத்தாழ்மை உள்ளவனா இவனை பார்க்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கும்போது இவன் ஒரு மனத்தாழ்மை உள்ளவன், இவருடைய மனம் பெருமையா இல்லாது. ஒரு சிலருடைய முக பாவனைகளை பாருங்களேன், அவங்கள பார்த்தோன்னே இது ரொம்ப திமிர் பிடிச்சது, அது முகமே தெரில, அவங்களுடைய செயல் தெரில அப்படின்னாங்க. நீங்க மனத்தாழ்மையை தரித்து கொள்ளலாம். மனத்தாழ்மை உள்ளவனா இங்க மாற வேண்டும். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய பார்வைகள் பாருங்க ரொம்ப பெருமையாய் பார்ப்பாங்க, அகந்தையாய் நடப்பார்கள். அவருடைய பார்வையில பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துருப்பது தெரியுமா, எவ்வளோ கேவலமா எங்களெல்லாம் பார்க்க தெரியுமா அப்படின்னாங்க. நீங்க அப்படியாப்பட்ட பார்வை கூட பார்க்கக்கூடாது. மனத்தாழ்மை பார்வையில, நடையில, உடையில, எல்லாவற்றிலும் ஒரு மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். இந்த மனத்தாழ்மை தான் உங்களை மற்றவர்கள் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக கிருபை பெற்றவனாய் வாழ்வு. கிருபை பெற்றவனே அப்படின்னு உன்னை பார்த்து சொல்லணும். அன்னைக்கு வேதத்தில் பிற கிருபை பெற்றவனே நீ வாழ்க என்று சொன்னார்கள். இன்றைக்கு உன்னை பார்த்து சொன்ன கிருபை பெற்றவனே, கிருபை பெற்ற பிள்ளையே உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2:3 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நல்லா, ஒன்று வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. இப்ப பாருங்க, பெருமைக்காக ஒரு கூட்டம் செய்யும். ஒரு சிலர் பாருங்க, அவங்க வாதம் பண்ணணுன்றதுக்காகவே இல்லை நான் செய்யறேன், அப்பதான் அவங்கள ஒரு நாளைக்கு நம்ம பேச முடியும், இதுக்காக செய்யற விஷயங்கள். நீங்கள் அப்படி செய்கிறவளா இருக்கக்கூடாது. வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது. மனத்தாழ்மையினால ஒவ்வொன்றும் செய்ய கற்றுக்கொண்டு. மனத்தாழ்மை உள்ளவர்கள் செய்வது என்ன செய்யறாங்க கூட தெரியாது. ஒரு சிலர் பாருங்க மற்றவங்க பார்க்கும்படிக்கு என்ன பண்ணுங்க ஒரு காரியத்தை செய்வார்கள். ஏன்னா அது என்ன பண்ணா வீண் பெருமைகள். அவங்களாம் என்ன பார்க்குறாங்க, அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணா ஒன்று செய்யணும். ஒரு சிலர் பாருங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு யூடியூப்ல என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து போடுவாங்க. நான் இப்போ சாப்பாடு கொடுத்தேன் பார்த்தீங்களா, நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் பார்த்தீங்க, நீ தான் செஞ்சதை விட்டு போக வேண்டியதானே. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமைக்காக செய்கிற கூட்டம், இந்த பெருமையாய் நடக்கிற கூட்டம். அவங்களுக்கு தெரியாதுங்க, சத்தியம் தெரியாதுங்க, அவங்க பண்ணுறாங்க. சத்தியம் தெரிந்த நீங்கள் மற்றவங்களுக்கு முன்பாக நாம் அப்படி செய்யக்கூடாது. ஒரு பணம் கொடுக்கறது கூட பாரு, ஒரு காணிக்கை கொடுக்கறது கூட பாருங்க, எடுப்பாங்க, பிரிப்பாங்க, அப்படி எண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பக்கத்துல பார்க்குறாங்களான்ட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் எடுப்பார்கள், பரிசை பிரிப்பார்கள், அப்படி கொடுப்பார்கள். கடந்த நாட்களில் ஒருவருக்கு உடம்பு செல்லாமல் போச்சு. அந்த உடம்பு செல்லாத நேரங்களில் அவருடைய தாயார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். உங்கள் மகன் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் உதவி செய்திருக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். சரிங்க, ஏன் நான் பார்க்குறேன், என் பிள்ளை தானே நான் செய்கிறேன் அப்படின்னா. செய்கிறேன்னு சொன்னவங்க அவங்க மருமகிட்டே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுக்காமல் ஆலயத்துக்கு வந்தார்கள், என்னை பார்த்தார்கள்.
அவங்க மருமக இருக்காங்க, மருமகிட்ட கொடுத்துருக்கலாம், அவங்க பேத்தி இருக்காங்க, பேத்திகளை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் விட்டாங்க. என்கிட்ட வந்தாங்க, பர்ஸை பிரித்தாங்க. 8:30 மணிக்கு பிரேயர் முடியுது. ஆனால் 8 மணிலேருந்து அவர் பிரித்தார்கள், அதை கையில் எடுக்கார்கள், மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு வைத்தார்கள். அதுக்கு ஒரு கவர் எடுத்தாங்க, தேடினாங்க, அதை உள்ளே வச்சாங்க, மேலே பேர் எழுதினாங்க, வைத்து அப்படியே பார்த்துட்டு இருந்து எல்லாரும் போன பிறகு எல்லாரும் பார்க்கும்படிக்கு எழுந்து நின்று சபை முடிஞ்சு கையில் கொடுத்து, ஐயா இதை வைத்து கொள்ளுங்கய்யா. நாங்கள் நம்ம சர்ச்சுக்கு கொடுத்தியாமான்னு கேட்டேன். இல்லையா அப்படின்னு. வேறு எதுக்குமா கொடுத்தேன்? என் பிள்ளைய வச்சு அதுக்காக பார்த்தீங்க, உன் பிள்ளைய தான்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு உடனே அவங்க மருமக கையில் கொடுத்தேன். அப்போ முடிந்தோடனே சொன்னேன், பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்குங்களா, எல்லாரும் பார்க்கறதுக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல, எல்லாரும் பார்க்கணும்னு ஒரு பெருமையாய் பண்ணுகிற காரியங்கள். இந்த பெருமையை பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் எதை செய்தாலும் கூட்டத்துக்கு நடுவில் தான் இந்தான்னு கொடுத்துட்டு போவோம். ஆனால் அவங்களை நீங்கள் தனியாக பார்த்து எத்தனை டைம் பேசினாலும் அது என்ன பண்ணது? கொடுக்காது, செய்யாது, அமைதியாக இருக்கும். அந்த கூட்டங்கள் எப்போ கொடுதோ அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரும் பார்க்கும்படிக்கு அதை காணிக்க கொடுப்பது, பார்க்கும்படிக்கு அதை போடுவது, பார்க்கும்படிக்கு ஒரு சாட்சியாய் பேசுவது. அது யார் தெரியுமா? மனத்தாழ்மையிலாத்து பெருமைக்காக செய்யுது. ஒன்றும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையாய் அதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதனுக்கு தான் கிருபை கிடைக்கும். இந்த பெருமையாய் செய்வனுக்கு கிருபை கிடைக்காது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுது. அப்ப நீங்க கிருபையை இழந்து போவதற்கு இந்த காரியங்களை செய்யாது. வலது கை கொடுப்பது எப்படி தெரியுமா, இடது கை கூட தெரியக்கூடாது. ஆனால் நாம் இருக்கிற இடங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணுவது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, அப்படி நீங்க செய்யக்கூடாது, அப்படி மாறும்படிக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி நடக்கும்போது உங்களுக்கு கிருபை நீங்கள் இழந்து போறீங்க. அப்ப மனத்தாழ்மையை ஒரு மனிதன் அணிந்து கொண்டவனாய் மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். நீதிமொழிகள் 11:2 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. கவனிங்க, அகந்த வந்தா லட்சம் வருமா, தாழ்ந்த சிந்தனை இருக்குமானால் உனக்குள்ள ஞானம் இருக்குமா. மனத்தாழ்மை ஒரு மனிதன் அணிந்து கொண்டால் அவனுக்குள்ள ஞானம் பெறப்படும். ஞானமாய் செயல்படுவான், ஞானமாய் நடப்பான், அந்த ஞானமாய் வாழக்கூடியவன். அப்போ இந்த அகந்தை உள்ளவர்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பெருமையாய் நடப்பார்கள், பெருமையாய் வாழ்வார்கள். அவர்களுக்குள்ள ஞானம் இருக்காது. அந்த ஞானம் இல்லாத ஒரு காரியம். இன்றைக்கு தேவ சமூகத்தை வந்துக்க பிள்ளையே, நீங்கள் அப்படி வாழக்கூடாது. ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்போது வளர்ந்து வருகிற நாட்களில் அவன் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட ரொம்ப பெருமையாக நடந்துக்கும். அப்படி அந்த பெருமையாக நடந்துக்கும் போது ஒரு நாள் பாருங்க, நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்தி கொண்டா, அழகாக போட்டு அவன் கெத்தாக வந்தான், கண்ணாடியெல்லாம் போட்டு ஸ்டைலாக வந்தான் பாருங்க. வந்தவன் ஒரு பெரிய பள்ளத்தில் தப்புன்னு விழுந்தான். எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமாக மாறிட்டான். அந்த பள்ளம் காவா மாதிரி அதுக்குள்ளே விழுந்து எழுந்தான் பாருங்க. இந்த பெருமை உள்ளவன் இப்போ எப்படி மாறினா, அசுத்தமாக மாறினா, கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. இது பண்ணான். நான் சொன்னேன், டே எதுக்குடா இப்படி வந்தேன் அப்படின்னா, சும்மா ஸ்டைலாக வரலாம் பார்த்தேன், விழுந்துட்டேன் நான் அப்படின்னா. சரி, அப்போ தான் அப்படி பண்ணான் சிறு வயதில் அப்படின்னு பார்த்தேன். திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனோம், நல்ல ஒரு வசதியான ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிங்கன்னா, அந்த திருமணம் பண்ண நாட்களில் பார்த்தீங்கன்னா புல்லட்டில் போவான், செயின் போட்டுக்குவான், அப்படி போவான், இப்படி போவான். அந்த ஒரு 2-3 கடைகளை வைத்துக்கிட்டுனா அவன் பெருமையாக நடந்தான். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவன் திரும்ப தவறான பழக்கத்துக்கு போய் அந்த கடைகளெல்லாம் இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இழந்து, இப்போ தனியாய் ஒரு இடத்துல நிற்கக்கூடியவன் மாட்டான். எங்கே போச்சு மனைவி? வேறு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிச்சு. கடை இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் போய் பெருமையாக நிற்கப்படலாம். இப்போ பெருமையாக இருக்கானா, இன்னைக்கு பெருமை இல்லாமல் கிடக்கலாம். நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் நீங்கள் மனத்தாழ்மை தரித்து கொள்ளுங்க. அகந்தையாய் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அகந்தை உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் எடுத்துடும். ஆனால் தாழ்மை உங்ககிட்ட இல்லாத ஒன்றையும் கொண்டு வந்து கொடுத்து உன்னை உயர்த்திட்டோம். அப்போ இந்த மனத்தாழ்மையை தேவன் ஏன் அணிந்து கொள்ள சொல்றேன்னா, நீ மனத்தாழ்மை இருந்தா உனக்கு ஒரு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை இருந்தா, அந்த கிருபையினால் என்ன இருக்குன்னா, கிருபை உள்ளவன் நல்லா வாழக்கூடியவனாய் மாறுவான், கிருபை உள்ளவன் உயர்ந்தவனாய் மாறுவான், கிருபை உள்ளவன் அவனை காத்து கொண்டிருப்பார். கர்த்தருடைய கண்களில் கிருபை கட்சிது. நோவா பாருங்க, காக்கப்பட்டவராக இருக்கிறார், உயிர் உள்ளவராய் காணப்படுறார், எல்லாம் அழிக்கப்பட்டார், இவரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உயர்ந்து கொண்டிருக்கிறாய் இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த கிருபை. இந்த கிருபை உள்ளவருடைய வாழ்க்கை பாருங்க, நல்லா இருப்பார்கள். அவளுக்கு எப்படியாப்பட்ட பலவீனம் அந்த பலவீனத்தில் சுகமாய் மாட்டுவார். ஏன்னா அவருடைய கிருபை அவளை பாதுகாத்துக் கொள்ளும். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க நீங்கள் அகந்தியா இருக்காதீங்க, மனத்தாழ்மையாய் நடங்க. இந்த மனத்தாழ்மையை நீங்கள் அணிந்து கொண்டவராய் மாற வேண்டும். உங்களை பார்க்கிறவர் சொல்ல வேண்டும், அவர் ரொம்ப தாழ்மையானவர்கள்,
அவர்களுக்குள்ள பெருமை இருக்காது, அவர் பெருமையாய் நடக்க மாட்டார்கள் என்று உங்களை பார்த்து சொல்லத்தக்கணுமா நீங்கள் நடந்து கொள்ள. அதில் நான் ஒரு சிலரை பார்ப்பேன், அப்படியாப்பட்ட ஒரு ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப நேசிக்கணும் போல இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பெருமை கூட இருக்காது. ஒரு சிலர் பாருங்க, கொஞ்ச நாள் அப்படி இருந்தார்கள், கொஞ்ச நாள் கழிச்சு பெருமையா நடப்பாங்க. அப்படி நீங்கள் நடக்காதபடிக்கு கிருபை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, நீதிமொழி 15:33 வாசிக்கும்போது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயப்பட வந்து பாருங்க, ஞானத்தை போதிக்குமா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இப்ப நீ மேன்மையா நடப்ப, அகந்தையா நடப்ப அப்படின்னு சொன்னா உனக்கு தாழ்மை வந்துவிடும். இந்த தாழ்மைனா ஒன்னில்லாம போயிடுவேன், ஒன்றும் இல்லாம. அதுதான் அந்த மனிதனை காமிச்சேன். அவன் இந்த மனிதனுக்கு 3 கடையும் போயிடுச்சு, மனைவி போயிட்டாங்க, பிள்ளையும் போயிடுச்சு. இப்ப வெறுமையா தனியா நிக்கிறான். உன் மனைவி இப்ப வேற ஒருத்தர் திருமணம் பண்ணீங்க, பாத்தீங்களா? அவன் எவ்வளவு பெரிய அகந்தையா நடந்தாலும் அந்த அகந்தை என்ன பண்ணுச்சு, மேன்மையா இருந்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாலும் இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவனாய் மாறிவிட்டான். அப்படி நீங்கள் மாறாதபடிக்கு நீங்கள் தாழ்மையை தடுத்துக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் தாழ்மை. பெருமையாய் நடக்காதீங்க. பெருமையா இருந்தா தேவனுக்கு அது பிடிக்காது. செப்பனியாவில் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோப நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கவனிங்க, இன்றைக்கு தேசத்தில் உள்ள குடிகளே, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்பட வேண்டுமா? மனத்தாழ்மையை தேட வேண்டுமா? மனத்தாழ்மை எங்கே இருக்குது, எதெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் தேடி அவைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். பெருமை எல்லா இடத்துல இருக்குதுங்க. ஒண்ணுல உட்காந்து நீ கால் மேல கால் பண்ண பெருமையா உட்காந்துடலாம். ஒரு பார்வையை வேற மாதிரி பார்த்தீங்கன்னா பெருமையாக்கிடலாம். கொஞ்சம் வாயை கொஞ்சம் ஒரு மாதிரி அசைத்து அப்படின்னு நின்று வச்சுக்க, என்ன பெருமையா வாயை காட்டு தெரியுமான்னு அப்படின்லாம். இந்த பெருமை எல்லா விதத்திலும் உட்காந்துக்குது. ஆனால் தாழ்மை நீங்கள் தேட வேண்டும். இந்த தாழ்மையை நீங்கள் தேடி அவைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அதான் நீதியை தேடு, மனத்தாழ்மையை தேடு. ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாட்கள்ல நீ மறைக்கப்படுவாய். இந்த தாழ்மை நிறைய நேரங்கள்ல நீங்கள் அணிந்து கொண்டவளாய் மாற வேண்டும். லோத்தை பாருங்க. இந்த லோத்து சோதம் குமாரன் இருக்கும்போது அநேக தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவன் சொல்வதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். ஆனா இந்த லோத்தோ பாருங்க, மனத்தாழ்மை உள்ளவர். நான் அப்படி செய்யக்கூடாது, அது தேவனுக்கு பிடிக்காது, அதை தேவன் விரும்ப மாட்டார், தேவனுக்கு அது பிடிக்காத காத்த நான் செய்ய மாட்டேன் என்று மனத்தாழ்மையா இருந்தா கோபத்தின் நாட்களிலே இந்த லோத்து மறைக்கப்பட்டவராய், அதுல இருந்து விலக்கப்பட்டவராய் வெளியில கொண்டு வரப்பட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைகளே, உங்களுக்கு வியாதி, ஒவ்வொருக்குள்ள நிறைய வியாதிகள் வருதா, பலவீனங்கள் தாக்குதா, இவைகள் மத்தியில நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும்னா மனத்தாழ்மை இருந்தா உன் தேவன் அந்த நாள்ல இவனை மறைத்து வைத்துக் கொள்வார். எகிப்தில் இருந்த ஜனங்கள் பாருங்க, மனத்தாழ்மை தெரிந்து கொண்டு தேவனோடு கூட ஐக்கியப்பட்டார்கள் பாருங்க. அந்த சங்கால தூதன் வரும்போது அவர்கள் மறைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த மனத்தாழ்மை என்பது என்ன தெரியுமா? தேவன் சொல்லுகிறபடி ஒரு மனிதன் நடப்பதே மனத்தாழ்மையாவார். தேவன் சொன்னா ரத்தத்தை பூசு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பூசின உடனே பாருங்க அதை செய்தார்கள். நாங்க ஏன் பூசணும் அப்படிலாம் பண்ணா இதோ என்னமோ அதோ கேள்வி கேட்காம ஒவ்வொரு கூடாரங்களையும் பூசும்போது அவருடைய பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்தவளாய் மாற வேண்டும். காலையில வேதத்தை படிக்கிறீங்களா? வேதத்தை படித்தா அந்த வேத வார்த்தைகளை கீழ்ப்படிங்கள். அந்த வேத வார்த்தையின்படி நடங்க. அந்த வேத வார்த்தைகள் உன்னை காத்துக்கொள்ளும். அந்த வேத வசனங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு தேவனுடைய கோபத்தின் நாட்களிலே நீங்கள் தப்பித்துக் கொண்டவளாய் மாற வேண்டும். மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கொண்டு ஒரு பெரிய காரியம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அன்று யாரும் அன்று வீண் பெருமையாய் நடந்து கொள்ளாதபடிக்கு, அகங்காரமாய் நடந்து கொள்ளாதபடிக்கு, மேட்டின்மையாய் நடந்து கொள்ளாதபடிக்கு, பெருமையாய் வாழாதபடிக்கு ஒவ்வொரு ஜனங்களும் மனத்தாழ்மை தடுத்து கொண்டு மனத்தாழ்மையாய் தேவனை தேட, மனத்தாழ்மையாய் ஒரு சபையில நடந்து கொள்ள, மனத்தாழ்மையாய் தன் குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய கிருபைத்தான். கணவன் ஒன்று பேசும்போது எதிர்த்து நின்று பேசக்கூடியவளாய், உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும் என்று எதிர்த்து நின்று பேசி தங்கள் வாழ்க்கையை அழைத்து கொண்டு போகாதபடிக்கு, அப்பா பெருமையாய் பேசி வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் உண்டு ஆகாதபடிக்கு ஆண்டவரே, கோபம் வராதபடிக்கு ஆண்டவரே,
தேவன் தாமே மனத்தாழ்மை உள்ள ஒரு மகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. கணவன்மார்கள் அப்படி மாற்றுங்க, பிள்ளைகளை அப்படி மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள மனத்தாழ்மை அணிந்து கொண்ட ஒரு குடும்பமாய் மாறட்டும். என் பிள்ளைக்குள்ள ஒரு கோபமே வராதுங்க, ரொம்ப சாந்தமான பிள்ளைங்க, ரொம்ப சாந்தமா இருப்பார்கள் என்று சொல்லுங்க. இன்றைக்கு இயேசு அப்படி வாழ்ந்தார் இந்த பூமியில. மனத்தாழ்மையும் சாந்தமமாய் தேவன் இருந்தாரே. என் ஜனங்கள் அப்படி மாற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு